சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த விதமான விரிசல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன விதமான உரசல்கள் இருந்தாலும், அது அவங்க 2 பேருமே பேசி திட்டி தீர்த்துக்கிட்டா பெட்டர். சொந்த பந்தங்கள்கிட்ட தங்களுடைய குமுறலை சொல்ல போக, இல்ல அக்கம் பக்கத்துல சொல்ல போக, அது அவங்க அளவுக்கு அதிகமா புரிஞ்சுக்கிட்டு நல்லது பண்றேங்கிற பேர்லயே தங்களுடைய குழந்தைகளுக்கு, தங்களுடைய சகோதரிக்கு இல்ல மகளுக்கு கெடுதல் பண்றத நிறைய இடத்துல பாக்குறோம். இன்னைக்கு அப்படி ஒரு ஃபேமிலி நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அந்த கணவன் எப்படியாவது என் மனைவியும் குழந்தைகளையும் சேர்த்தி வச்சிருங்கன்னு வந்திருக்காரு. ஆனா அந்த பெண்ணுடைய அக்கா 2 பேரும் அதை வாழ விடுற மாதிரி தெரியல. அவங்க பேசுறத பாக்குறப்போ எல்லாரும் வந்திருக்காங்க. நம்மால என்ன முடியும்? எப்படி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க முடியும்? அவங்க அக்காக்களை மீறி பேசி பார்க்கலாம். வாங்க வாங்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன? ராதா. ராதா, எங்க இருந்து வரீங்க? கெருகம்பாக்கம். கெருகம்பாக்கத்துல இருந்து வரீங்க, சென்னைக்கு பக்கத்துல. ரொம்ப குன்றத்தூர். சோர்வா டயர்டா வரீங்களே, என்ன என்ன விஷயம்? என் உடம்பு நார்மலா நல்ல உடம்பு இல்லை மேடம். எனக்கு உடம்பு சரியில்லை. ஆப்ரேஷன் 2 குழந்தைங்களுமே சிசரிங் தான். சரி. இப்போவும் ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்கோம். என்ன கட்டி? கல்யாணத்துக்கு பிறகாடு. கல்யாணத்துக்கு பிறகாடு வேலைக்கு வச்சு வேலைக்கு போகணுன்றது ஒரு காரணத்துக்காக பால் நிக்கலன்னு சொல்லி பால் நிப்பாட்டுறதுக்காக ஒரு ஊசி போட்டாங்க. அதுல ஆரம்பிச்சு அந்த பால் நின்னு உள்ளே கட்டி. அது யார் ஊசி போட்டா? டாக்டர்ஸ் அப்படி யார் சொல்லி போட்டா? வீட்டுக்கார் கூட்டிட்டு போய் போட்டார். ஹஸ்பண்ட். என்ன வேலைக்கு போவீங்க? அவரு சம்பாதத்துல அந்த குடும்பம் நடக்க முடியலன்றதுக்காக என்ன வேலை பாக்குறாரு உங்க வீட்டுக்காரரு? பியூட்டிஷியன்ல இருக்கிறாரு. அவரும் பியூட்டிஷியனா இருக்காரா? நான் 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். சரி. என்ன வேலை பாத்தீங்க? துரைப்பாக்கத்துல ஒரு ஸ்வீட் கம்பெனி இருக்கு. சரிம்மா. அதுல ஒரு வருஷம் வேலை செஞ்சேன். எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க? 3400 ரூபாய். அங்க ஸ்டார்டிங். ஹஸ்பண்ட் எவ்வளவு வாங்குவார்? ஹஸ்பண்ட் இது வரைக்கும் எனக்கு தெரியாது மேடம். அவர் வாங்குற சம்பளமே எனக்கு தெரியாது. மாப்பிள்ளை 10,000 சம்பாதிக்கிறாருன்னு சொல்லிதான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. எந்த ஊர்ல இருந்து பண்ணிட்டு வந்தீங்க? கருகம்பாக்கத்துல இருந்தா? நான் வடபழனி. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வடபழனி. கல்யாணம் ஆகி மருவுக்கு வந்தேன் ஒரு வாரம். அப்பதான் நாங்க தனியா இருந்தோமே கண்டி. மத்த நாள் எல்லாம் நாங்க 3 பேருமே ஒன்னாதான் இருப்போம். அந்த ஒன்னாவே நான் குடுத்தன நடத்தி 2 குழந்தைங்களை பெற்றிருக்கிறேன் மேடம். இது நாள் வரைக்கும் மாமியார் கூட தான் இருந்தாங்க. இப்பவும் அந்த இது நடந்துகிட்டு இருக்குதான். நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். நீங்க சம்பாதிக்கு மாமியாரும் ஒன்னும் எப்படி அவங்களா சொல்ல வேண்டாமா? இப்ப ப்ராப்ளமே மேடம். அவங்களா சொல்ல வேண்டாமா? அவங்களுக்கு அந்த இதுவே கிடையாது மேடம். அப்படியே அந்த நைட் லேம்ப் ஆஃப் பண்ணா கூட சரி, ஏன் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு எழுந்து டக்குன்னு போடுவாங்க. அவருக்கு இதனால அவருக்கு ஒரு ப்ராப்ளமா போயிடுது. நான் வெளியில கூட போய்ப்பேன் அப்படின்னுட்டாரு ஒரு நாள். இதனாலே ப்ராப்ளம் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. இது ஒரு பிரச்சனையாவே சொல்ல மாட்டாரு. அம்மாவை ஒரு தப்பும் சொல்ல. இப்படி ஒரு பிரச்சனை. இதுக்கு மேலும் வேற என்ன? குடிப்பாரா? குடிச்சிட்டு வந்து அடிப்பாரா? இல்ல, நார்மலா நல்லா இருப்பாரு. குடியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வாரத்துல ஒரு வாட்டி தான் நார்மலா குடிப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டுல கொண்டு வந்து குடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு வாரத்துல ஒரு வாட்டி குடிச்சிட்டு நார்மலாவே அடிப்பாரு.
குடிச்சிட்டு அடிப்பாருன்னு சொல்ல முடியாது. நார்மலாவே சண்டை குடிக்க மாட்டாரு வந்தாரு ஆனா அடிப்பாரு. அடிப்பாரு. குடிச்சாலும் குடிக்கலினாலும் அடிப்பாரு. அடி சண்டை போடுவாரு. பயங்கரமா விழும் மேடம். அப்பா. நிறைய எதுக்கு? வாட்டி என்ன மாதிரி ஸ்டேஷனுக்கே விஷயங்கள்? நான் ரத்தத்தோட போயிருக்கிறேன். மேட்டுக்குப்பத்துல இருக்கும்போது கொடுத்தணும். நைட்டு 11 மணிக்கு. என்ன மாதிரி மேட்டர்ல சண்டை வரும்? சந்தேகம் மேடம். ஆ, என்ன வச்சு சந்தேகப்படுவார். அக்கா முகத்துல நான் பேசினாவே எங்க மாமியார் நைட்டு அவர் வந்தா உடனே சொல்லிடுவாங்க. ஐயோ. அவங்க கிட்ட பேசுறா, இவங்க கிட்ட பேசுறா, இப்படி பேசுறா, அப்படி பேசுறான்னு. கல்யாணம் ஆன புதுசுல இருந்து நான் ரேஷன் அரிசி தான் சமைச்சிருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் நல்லா ஏன் சாப்பிட்டேன். வறுமையா இல்ல வசதி இருந்தும் அவங்க அப்படி வசதி இருக்காங்களா? இருந்தும் என்கிட்ட கொடுக்க மாட்டாரு. அவங்க குழந்தை அவர் அவரு, அவர் அம்மா சம்பாதிக்கிறது அவரும் அதே ரைஸ் சாப்பிட்டுக்குவாரா? அவரும் அதே தான் சாப்பிடுவாரு. சிக்கனமா ஆனா இருக்காங்க. வெளியில நல்லா சாப்பிடுவாரு மேடம். எதனா ஒரு சண்டைனா என்னையும் பிள்ளைங்களையும் 20 நாள் 30 நாள் பட்னி போட்டுருவாரு. ஐயோ. இப்ப அந்த காரணத்துக்காக குழந்தை தான் நான் மேல கூட வீட்டுல இருந்து பிரியம் வெளியில இல்ல. இல்ல, வந்து குழந்தை மேல கூட பிரியம் இல்லையா? பெரிய கிடையவே கிடையாது மேடம். அவர் சொல்றதுதான் ஸ்கூல் போதா குழந்தைங்க? இங்கிலீஷ் மீடியம் எங்க மாமியார் கை கொண்டு 5000 செலவு பண்ணி தான் சேர்த்தாங்க. இவர் கை கொண்டு சேர்க்கல. அதே எங்க மாமியார் சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க மேடம். என்னாலதான் உங்க குழந்தைங்க படிக்குது, என்னாலதான் வீட்டு வாடகை கொடுக்குறோம், நான் இல்லைன்னா நீங்க எல்லாம் நக்கிக்கிட்டு போயிடுவீங்க, அசிங்கமா சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏங்க நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாங்க, எவ்வளவோ சொல்லுவேன் மேடம். என்ன பண்றாரு அப்ப அந்த கேட்க பணத்தை மாட்டாரு. வச்சுக்கிட்டு? என்னதான் பண்றாருன்னு எனக்கு தெரியல மேடம். இது நாள் வரைக்கும் நான் வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? தெரியல மேடம். பாக்கு நிறைய போடுவாரு. ம். எந்த நேரமும் பார்க்க கூடயே இருக்கும். எனக்கு வந்து தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. நான் வீட்டுல வந்து எந்த நேரமும் சாமி கும்பிட்றதா தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் இவரை கவனிக்கவே விட்டுட்டேன் மேடம். இன்னைக்கு அவர் எங்க போறாரு எங்க வராருன்னு கூட நான் பார்க்கல. உங்களுக்கு சந்தேகம் வருதா? ஒரு நல்ல மனைவிக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்? என்னதான் அவர் சந்தேகப்படுறாரு மேடம். அவங்க அம்மா அந்த அளவுக்கு சொல்லி அவரை மனசை மாத்துறாங்க. நீ இல்லைன்னா இன்னொருத்தி என் பிள்ளைக்கு அப்படின்றாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு ரெண்டும்? அதுதான் நான் கூட்டிட்டு இன்னைக்கு வெளியேறிட்டேன். எனக்கு எவ்வளவு என் நாள் குழந்தைங்க இருந்தா போதும். 2 மாசம் ஆயிடுச்சு நான் வந்து. இப்போ எங்க இருக்கீங்க? அக்கா வீட்டுல வந்து இருக்கிறேன். 2 மாசமா அவங்க தான் பாத்துக்கிறாங்களா? அவங்க தான் 3 பேத்தையும் இப்பவும் என்ன வச்சு பாத்துக்கிறேன்னு தான் சொல்றாங்க. வந்து பாக்கல ஹஸ்பண்ட்? இது வரைக்கும் அவர் வரல. இப்போ ஒரு 2-3 வாரம் இருக்கும்போது வந்தாரு. வெறும் பேப்பர்ல கையெழுத்து போடுன்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு உன் கூட வாழ இஷ்டம் இல்லை, இந்த ஆப்ரேஷன் பண்ணி செக்ஸ் வச்சிருக்க முடியல, எனக்கு நல்ல ஒரு அழகான பொண்ணா பார்த்து நான் கட்டிக்கிறேன், எனக்கு என்ன முன்னாடி நான் operation? அழகா இருக்கிறேன். என்ன ஆபரேஷன்? கேன்சர் கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தரல மேடம். இப்போ ஒரு மாதிரி கிடையாது. நான் அதனால அவர்கிட்ட நான் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு எனக்கு வேதனை. சொல்ல முடியல. அம்மா கிடையாது. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட சொல்லி அழுவும். 2வது குழந்தை உருவாச்சு. 5 மாசத்துல எங்க மாமியார் வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. 5 மாசம்தான். உன்னை வச்சு என்னால சோறு போட முடியாது, நீயும் இன்னொன்னும் பெத்துக்கிட்டேன்னா நான் வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க சின்னக்கா வீட்டுக்காரரும் வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் அழுதேன். அழுததுக்கு உடனே இவரும் கூட சேர்ந்து போன் போட்டு நீங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னுட்டாரு. கூட்டிட்டு போங்கன்னு சொன்னவர் மறுவாட்டி அந்த குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாசத்துல எத்தனை நாள் தான் மாமனியே பார்த்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு ஒரு வார்த்தையை வர விட்டுட்டாரு. நான் பெத்த தகப்பனுக்கு சமமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்கள எல்லாம் அப்படிலாம் பேசிட்டாரு. இன்னைக்கு அவங்க முகத்துல எல்லாம் என்னால முழிக்க முடியல. என்னை வச்சு அவங்க சோறு போடுவாங்களா சொல்லு. உன் புருஷன் இப்படி பேசிட்டானே, இவங்களை நான் வச்சு எப்படி பார்த்துக்க முடியுமான்னு கேட்குறாங்க. நான் எங்க மேடம் போவோம்? எனக்கு 2 பக்கமுமே ஆதரவு கிடையாது. இப்ப இந்த ஆபரேஷன் பண்ணதுக்கும் எங்க வீட்டுக்கார் பாப்பாருன்னு தான் விட்டுட்டாங்க. ஆனா என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு கம்முனே விட்டுட்டாரு எங்க வீட்டுக்கார். கேன்சர்னு தெரிஞ்சுமாமா? கண்டிப்பா எனக்கு அது இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் அழுதுட்டேன். பயமா இருக்கும்லமா? நான் 2 குழந்தைகளை தான் நினைச்சேன், என் புருஷனை கூட நினைக்கல. அவரையே நினைச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைக்கு என்ன மாதிரி இன்னொரு தாய் கிடைப்பாங்க. என்னால விட்டுட்டு இருக்க முடியாது. சரி நம்ம அந்த ஆபரேஷன் பண்ணா உயிர் பிழைப்போன்னு டாக்டர் சொல்றாங்களேன்னு சொல்லி அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தே எங்க அண்ணனுக்கு போன் போட்டு அழுதோம். எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் டாக்டருங்கெல்லாம் விசாரிச்சான். உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே சார். செக்அப் பண்றதுக்கு கூட வந்தாரு. என்ன ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சீங்கம்மா? கட்டியா உள்ள இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அது. அதனால ஒண்ணுமே ஆகாது, பிரச்சனை இல்லம்மா. இருந்தாலும் இன்னொரு வாட்டி அட்டாக் ஆகுற டைம் வரும் உங்களுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. யாரு பெரியக்கா, யாரு சின்ன? நீங்க சின்னக்காவா? என்ன ஆச்சு? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? எந்த இடத்தாலும் எங்க அக்காவை தான் திட்டுவார். எந்த அக்காவை? எனக்கு வந்து குழந்தை 2வது குழந்தை வச்சு பார்த்தவங்க
அவங்க கொஞ்சம் அது தொலைவா செய்யறவங்களுக்கு தானே இருக்கிறாங்க. எப்பவும் அந்த பேச்சு வரும். அவங்க என்ன வச்சு வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சும்மா பேசுறதுமா. இந்த வார்த்தைக்கெல்லாம் எல்லாரும் மரியாதை கொடுக்காதீங்க. இங்க வர்றவங்க நிறைய பேர் மரியாதை சொல்றாங்க. கொடுக்க வேணாம் மேடம். அடுத்தவங்க அதை பார்த்து கேலியா பேசுறாங்க இல்லையா? 500 ரூபா அந்த கொடுத்தா உள்ள தெருவுல கூட்டு என்னால போவாங்க, நடக்கவே போங்கன்னு முடியாது சொல்லும்பொழுது அது நமக்கு அப்படி கேவலமா இல்லையா? சொல்றாரு. இப்ப போன வாரத்துக்கு முந்தின வாரம் வீட்டுக்கு வந்தாரு. ம். அப்படிதான் பேசிட்டு போனாரு. என்ன சொல்றாரு? நாங்க 2 பேருமே வீட்டுல இல்ல, பசங்க லீவு, ம். வீட்டுக்குள்ள இருந்தாங்க. கூப்பிட்டு பேசியிருக்காரு. ம். போனை கொடுத்து ஆயாட்ட பேசுன்னு சொல்லியிருக்காரு. பொண்ணு பேச மாட்டேன்னு சொன்னாலாம். ம். பையனை மாத்திரம் ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கையில கொடுத்து ம். தூக்கி வச்சிருந்தாரு. நான் ஒண்ணுமே கேட்கல. நான் பாட்டுக்கு உள்ள போனேன். ம். உள்ள போய் பார்த்துட்டு ராகவி இங்க வா ராகவின்னு சொன்னேன். பேசிட்டே இருந்தாரு. அவர் பாட்டுக்கும் பேசினாரு. நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போறேனாரு. அவ வருவா, அவகிட்ட சொல்லிட்டு உன் பிள்ளைய நீ தூக்கிட்டு போ, என்னென்ன பண்ணு. உங்க தங்கச்சி அப்ப வீட்டுல இல்ல? அப்ப இல்ல அவங்க மேடம் நான் போய் 1 மாசத்துலயே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஒரு வீட்டுல நல்ல பொண்ணு நல்லவங்க அவங்க. 1 hour வேலைதான். இந்த மாதிரி ரொம்ப வேலை செய்யக்கூடாது. ம். அதனால நான் தான் கம்மியா போதும் இந்த சேலரி, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். அதுக்காக ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? நாங்க வந்து தூரமா விட்டுற முடியாது. ஸ்டேஷனுக்கு எப்படி வாடி விட முடியும்? இவ்வளவு ஸ்டேஷனுக்கு பேர் கூட வாடின்னு பிறந்தவங்க கூப்பிடுறது. இருந்து இப்படி நிலைமையில எப்படி விடுறது? ஹஸ்பண்டே தாய் தாப்பம் கிடையாதுங்க. அம்மா இறந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. அவளுக்கு எதனா அப்பா ஒண்ணுன்னா இப்ப என் நாங்க கூட தான் தான் adjust இருந்தாங்க. பண்ணி நாங்க அப்பா பாத்துக்கிறோம். இறந்து இப்பதான் சமீபத்துல 3 வருஷம் தான் ஆகுது. ம். அப்பா என் கூட தான் இருந்தாரு. 5 மாசம் குழந்தையோட வயித்துல வந்தவதான் 2வது குழந்தை. ம். அது குழந்தை பிறந்த 5 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் ம். அந்த குழந்தைக்கும் நகைலாம் வாங்கி போட்டு தான் நாங்க விட்டு விட்டோம். 2வது குழந்தைக்கும். ம். சரி, எங்க சொல்லுங்க. தம்பி கிட்ட ஏன்னா நான் நான் சண்டை போட்டேன். கடைசி பொண்ணுன்றதுனால என்ன ரொம்ப நல்லா ஏன்னா ரொம்ப பாத்துக்கிட்டாங்க. செல்லமா வளர்ந்துட்டா. எங்க வீட்டுல நாங்களும் கை விரிச்சிட்டு இருந்தானே இந்த உயிர் ஒரே ஒரு காப்பாத்தி நாள் இருக்க கூட முடியாது. அவனால காப்பாத்த முடியாது. நாங்களும் இல்லன்னா அவளை காப்பாத்தி இருக்க முடியாது. நீங்களும் வேலை பாக்குறீங்களா? நாங்களாம் வேலைக்கு போறவங்க தான், எல்லாருமே வேலைக்கு போறவங்க தான். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் லீவ். நாங்க ஏன் போய் சொல்லுவானே வீட்டு வேலைக்கு தான் நாங்க வீட்டு வேலைக்கு தான். அதுல என்ன இருக்கு? சொல்லி இல்ல, ஏன் வீட்டு போய் வேலைக்கு சொல்லணும்? போறோம். அவசியமே கிடையாது. அதான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா ஏன்னா பசங்களையும் இப்பத்தி பாத்துக்கலாம். காலத்துக்கு பசங்களை படிக்க வைக்கணும்னா எவ்வளவோ செலவு இருக்கு. இப்ப எங்க பிரச்சனைங்கள்ல இவளோட பிரச்சனை தான் எங்க மனசை பாதிக்குது ரொம்ப. ம். டெய்லி இவளை எங்களுக்கு பத்தி தான் இப்ப நாங்க குடும்பத்திலே யோசிக்க எங்களுக்கு வேண்டியதா ரொம்ப இருக்கு. அவங்க tension ஆகும். யோசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. நாங்க யோசிச்சுதான் ஆகணும். கல்யாண நாள்ல இருந்தே எனக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே முடியல. எங்க மாமியார் நான் தான் வாடகை தரேன், நான் தான் அது செய்யறேன், நான் தான் இது செய்யறேன். நான் 3 வாட்டி கூட்டு போய் விட்டுருக்கேன் மேடம். ஆனா என் மேலதான் தப்பு சொல்றேன். இவ வாழ போக மாட்டேன்னு சொல்லி நான் தான் கூட்டு போய் 3 வாட்டி விட்டு வந்திருக்கேன். ம். நிஜமாலுமே ம். நேரா புருஷன் வேணுமா? வேணுமான்னு வாங்க. ஏம்மா நாங்கெல்லாம் வந்து வயசு ஆயிடுச்சு, நீ நாங்க வாழ வேண்டிய காப்பாத்த முடியாது இல்லையா வயசுமான்னு மேடம்? எங்க சொல்லுவாங்க. ஃபேமிலி பாக்குறதே பெரிய விஷயம். கடைசி காலம் வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்து உங்களோட இருக்கலாம். பட் இருந்தா கூட எவ்வளவு என்னோட இன்னும் சின்ன தம்பி வயசு, தான் என்ன ரொம்ப வயசு ஆகுது உங்களுக்கு? திட்டுறானே. 32 ஆகுது எனக்கு. 32ல இருந்து இன்னும் காலம் நிறைய நாள் இருக்கே. அத பார்த்துதான் நாங்க இவ்வளவு நாள் பொறுமையா இத்தனை இருந்தோம். வாட்டி நான் இந்த தான் வயசுலயே இத்தனை நம்ம வாட்டி இந்த மாதிரி consult பண்ணி பண்ணக்கூடாது கூட்டு போய் அப்படின்னு விட்டதுனாலதான் நாங்க இன்னைக்கு பொறுமையா என்னையே இருந்தோம். அசிங்கமா பேசுறேன். அப்புறம் எதுக்குங்க நாங்க பேசணும்? அவளோட வாழ்க்கை, அவ எப்படி என்ன பேசுறாலும் உங்களுக்கு என்ன தோணுது? உங்க எங்களுக்கு எதுவுமே தோணாது மேடம். அவளோட வாழ்க்கை அவ தான் பேசணும். அவ தான் Last முடிவு எடுக்கணும். வரைக்கும் நாங்க யாரும் வர நாங்க எல்லாத்துக்குமே அவளுக்கு ஆதரவு ஒரு தான். உடம்புன்னா எப்படின்னா, அவளை வந்து இந்த செய்ய இவ்வளவு முடியும். சீரியஸா இருக்கும்போதே அவங்க பேசல. சீரியஸா இருக்கும்போது கூட குடிச்சிட்டு தான் எங்க இப்போ கூட அந்த hospital ஆபரேஷன் வந்தா. கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் நீங்க தான் பாத்தீங்களா? நாங்க தான் அதான் ஒரு ஊசியோட நூறே rate 100 ரூபாய் 600 கொடுத்தா ரூபாய். மேடம். மாசத்துல 5 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த ஊசி எங்க அக்கா தான் கூட்டிட்டு போய் போட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ பழைக்க நான் பகலெல்லாம் வேலை செய்வேன், நைட்டு போய் அவ கூட இருப்பேன். நான் போய் பகலெல்லாம் சும்மா வேலை போய் செய்வேன், பார்த்துட்டு நைட்டு போய் அவ கூட வருவேன். இருப்பேன். அதே மாதிரி இப்போ குழந்தை பிறந்தப்பையும் நான் தான் மாட்டிட்டேன். ஏன்னா வேண்டாம்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா எனக்கு யாரோ செஞ்சாங்க. நான் லவ் மேரேஜ். ம். எனக்கு யாரோ செஞ்சாங்க. நான் என் தங்கச்சி செய்யாம இருக்க முடியாது இல்லையா? எனக்கு கீழே பிறந்துட்டால. எங்க அம்மா இருந்தா எங்க அம்மா பாப்பாங்க. அவர் வந்து டைவர்ஸ் கேட்டார் மேடம். என்ன வந்து ஓ. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீ வந்து எனக்கு நல்ல செட் பேப்பர்ல ஆக sign மாட்ட, பண்ண சொன்னாரு. நீ வந்து எனக்கு செட் ஆக மாட்ட, நான் வந்து டைவர்ஸ் பண்றேன், கழுத்தை நீ நெரிச்சாரு. சாமான்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ரோட்லயே கழுத்தை பிடிச்சா 2 நீங்க தான் ஆள் இருக்கு பேர். நான் தான் மாட்டிக்கிட்டேன். இவங்க தானே அவங்கெல்லாம் இருந்தாங்க. இல்ல. நான் தான் நான் அடிக்கிறாரு பெரம்பூர்ல மேடம். இருக்கேன். குழந்தை அக்கா ரோடு அடிப்பாரு. வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டாரு. நான் தான் வந்து புடிங்கி கொடுத்தேன். தப்பு எங்க பேர்ல இல்ல. எங்களுக்கு தேவை குழந்தைங்க கொடுக்க முடியாது. இப்ப வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு நாங்க சொல்ல நாங்க முடியாது. எதுவுமே சொல்ல முடியாது. இதுதான் மெயின். அவகிட்ட சொல்றதே குழந்தை உன்னோட பாதுகாப்புல இருக்கும். அவ எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. சப்போஸ் அது கணவன் வேண்டாம்னு முடிவு எடுத்தா நீங்க பாத்துக்குவீங்களா? முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் மேடம். ஏன்னா அந்த சூழ்நிலையில இல்ல இவ்வளவு ஒண்ணும் பண்ண மோசமா முடியாது. பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அப்படியே கைவிட்டு போன எட்டி வாம்பளை எட்டி என்ன உதைச்சிருக்கா ஆகல? மேடம். எட்டி இங்க உதைச்சிருக்கா. வந்து அடிப்பாரு மேடம், பின்னாடி பக்கம் வந்து அடிப்பாரு. நான் இங்க தடுப்பேன்னு சொல்லி நடுமுதுகுல பின்னாடி படவே பக்கம் கூடாது வந்து அடியே. இங்க இருந்து இது வரைக்கும் 16 கண்ணாடி எடுத்து உடைச்சு செக்அப் கூட கூட்டு போயிடலாம். ஒரு கம்பல் போட்டா கூட எவனையோ பார்க்க போறியான்னு கேட்பாரு. இந்த உனக்கே நான் ஒண்ணும் இல்லாத ஆயிட்டேன், அப்புறம் எப்படி மேடம் நான் 4 பேரை போய் பார்க்க முடியும்? முடியல மேடம், நான் அவர் கூட வாழ முடியாது என்னால. அவங்க அம்மா வந்து பார்த்தாங்களாமா?
அவங்க அம்மா இப்ப கூட வரல மேடம். நான் அவங்கள வரவானான்னு என்னைக்குமே சொன்னதில்லை. வந்து ஆனா பார்க்கவே அவங்க இல்ல. கெட்டதுக்கு காரணமே அவங்க அம்மா தான். பேரம் பேத்தி கூட வந்து பார்க்கவே இல்ல. பார்க்கல மேடம். உடம்பு முடியாதவ நான் பம்பு ஸ்டவ் அடிச்சு அவங்க 4 பேருக்கு நான் இந்த சமைச்சு கையை இப்படி தூக்கவே கூடாது, 20 தையல் தூக்க கூடாது. ரொம்ப இவர் இப்போ டாக்டர் கிட்ட போயிருக்கா. என்னம்மா இவ்வளவு வீக்கா இருக்கிற, இந்த நோய் உள்ளவங்க இவ்வளவு உடம்பு வீக்கா ஆகக்கூடாது, எடை குறைய உடம்பு குறைய உயிருக்கு ஆபத்து, நல்லா இருக்கணும், உடம்பு மேலுக்கு வந்தாதான் அந்த நோய் போகும்னு சொன்னாங்க. அப்புறமா தான் இவ போய் சாப்பிட்றதுக்கு கேட்டிருக்கா பொழுது எதுவுமே இல்லை. இருந்தா தானே அங்க சாப்பிட முடியும். நீ ஒரு பிஸ்கெட்டு டீ பன்னு கடையில விற்கிற பொருளை போய் வாங்கி வாங்கி சாப்பிட முடியுமா? வீட்டுல சமைச்சு சாப்பிடணும். ஒரு வேளை சாப்பிட்டாலும் அதுவே இல்லை. ஒரு வேலையோ 2 வேலையோ ஏதோ எங்களை அங்க கையால முடிஞ்சது போட்டோம். கொஞ்சம் தெம்பாகிறா. டாக்டரே இப்ப பரவாயில்லம்மா, உடம்பு கொஞ்சம் நல்லா பூசணாமே இருக்கிற, இப்படிதான் இருக்கணும்னு நல்லா அப்ப இருக்கணும். என்னம்மா ஹஸ்பண்ட் வேண்டாமா வேணுமாம்மா? வேண்டாம் மேடம். எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம். எனக்கு என் குழந்தைங்க குழந்தைகளுக்கு வேணும். என்ன வயசு ஆகுதுமா? குழந்தைங்களுக்கு பொண்ணுக்கு வந்து 7 வயசு ஆகுது, பையனுக்கு 4 வயசு ஆகுது. 2 பேர்த்தையும் தனியா வளர்த்திட முடியுமா? கண்டிப்பா நம்ம முடியும். ஆனா நஷ்ட ஈடு அவர்கிட்ட இருந்து எனக்கு வாங்கித்தாங்க. இப்ப வீட்டுக்காரர் வேண்டான்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? வேண்டாம் மேடம். போய் வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் சொல்லி சொல்லியே என்ன 4 செவத்துக்குள்ள இது பண்றாரு மேடம். என்னால முடியல. அதாவது நீங்க சரியான மனைவியா இருக்க மாட்டீங்கன்னு அவரே சொல்றாரு. அவரே சொல்றாரு. டைவர்ஸ் கேட்டாரு அவரா? அவரே டைவர்ஸ் கேக்குறாரு. வீட்டாண்ட வந்து மிரட்டுறாரு. உன்னை விட நான் அழகான ஒருத்திய பாப்பேன். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னமா? சக்திவேல் மேம். இதுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பியூட்டிஷியன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பியூட்டிஷியனா இருக்கீங்க. என்னென்ன வேலை பண்ணுவீங்க? பியூட்டிஷியன், ஹேர் கட், ஃபேஷியல், எனி சர்வீஸ் எல்லாமே பண்ணுவீங்க. உங்களுடைய ஓன் ஷாப்பா இல்ல ஒர்க் பண்றீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? இப்போ நான் வந்து இங்க வந்து ஒரு 4 மந்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி 7 இயர்ஸ் பண்ணிட்டு. ஓ வெரி குட். அப்புறம் நல்ல இன்கம் இருக்குமே? அது எனக்கு சேலரி நல்லா தான் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் தான் ப்ராப்ளம். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இன்கம் எவ்வளவு வரும் அப்ராக்சிமேட்? எனக்கு மந்த் சேலரி தான் மேம். 13,000 சேலரி. 13,000 வரும். அதுல குழந்தைகள் 2 பேரா? அம்மா. அம்மா. நீங்க ஒரே பையனா அம்மாக்கு? அம்மாக்கு ஒரே பையன் மேம். அம்மா மேல ரொம்ப பிரியமா உங்களுக்கு? இருக்கு மேம். ரொம்ப ரொம்ப நேச்சுரலி. அப்பா? அப்பா இல்லை மேம். எங்க அப்பா எனக்கு 4 ஏஜ் இருக்கும்போது இறந்துட்டாரு. 4 இயர்ஸ்ல இறந்துட்டாரு. அம்மா மேல நேச்சுரலா தந்தை இல்லாம வளர்ந்த குழந்தை, அதனால அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அதனால அம்மா மேல பிரியம் இருக்கிறது நேச்சுரல் தான். பட் மனைவி மேல எந்த அளவுக்கு நீங்க பாசம் வச்சிருந்தீங்க? ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கேன் மேம். என் ஒய்ஃபை பத்தி எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை என்கிட்ட. அப்ப ஏன் உங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போய் பிரிஞ்சிருக்காங்க? இது வந்து என்னுடைய ப்ராப்ளம். அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் நிறைய ப்ராப்ளம். டெய்லி இப்போ டியூட்டி முடிச்சு நைட் 11 மணி தான் நான் வீட்டுக்கு போவேன். 8 o'clock நான் வீட்டுக்கு வீட்டில் வாங்க. இவங்க 2 பேர் தான் வீட்டில் இருக்காங்க. பொண்ணு காலைல அவளும் 8 மணிக்கு ஸ்கூல் போயிடுவாங்க. வேணாரி இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களே பேசியிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனையே வந்திருக்காரு. இது ஆரம்பத்துல இருந்து ஒரு கல்யாணம் மேரேஜ் ஆகி 6 வயசுல இருந்து 6 மந்த்ல இருந்தே கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க ஒன்று பேச அவங்க ஒன்று பேச எல்லாம் உல்ட்டா போய் இது காரணம் என்னன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது, ஆனா இப்போ வந்து அந்த 10 வருஷத்துல மேரேஜ் ஆனா கூட ஒரு இருப்பாங்க, திடீர்னு இருப்பாங்க, திடீர்னு அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவாங்க. இது அப்படிதான் ஒரு 3 மந்த் கழிச்சு திருப்பி நான் போய் கூப்பிட்டு வருவேன். எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இங்க வாமா அப்படின்னா திருப்பி வருவாங்க. இப்படிதான் நடந்தது. திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் 40,000 போது பெரிய பட்ஜெட்டுக்கு என்கிட்ட இல்லை உண்மையிலே. அப்போ அவங்க அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாப்புல. எனக்கு அவங்க 2 குழந்தை பிறந்ததும் அவங்க சின்னக்கா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஆள் இல்லாததுனால எங்க வீட்டில் வச்சு என்னால் பார்க்க முடியல. என் அம்மா நீங்களே எல்லாரும் ஹஸ்பண்ட்ஸ் மட்டுமே கூட குழந்தைகளை பாத்துக்கிறாங்களே, டெலிவரி பாக்குறாங்களே. உங்களுக்கு முன்னும் அவங்க அம்மா வேற உள்ள இருக்காங்க. இல்ல மேம், எனக்கு கொஞ்சம் பயம் தான். இருந்தாலும் அம்மா இருக்காங்கன்றதுக்கோசம் வச்சு பேஸ் பண்ண முடியாது. அப்பவும் சின்ன சின்ன சண்டைகள் வர ஆரம்பிச்சிடுது அவங்களுக்குள்ளேயே. ஏன்னா நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வேலைக்கு போயிடும். அதனால அவங்க அக்கா வீட்டில் வச்சு 2 குழந்தையுமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருப்பி அந்த 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதே சண்டை வருது. அதே மாதிரி அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவாங்க. எதனா ப்ராப்ளம் எதனால வருது? எது சண்டை? அம்மாவுக்கும் அவங்களுக்கு தான். எனக்கு அவங்க சம்பந்தமே இல்லை. ஆனா அதை நான் எப்படி கேட்டாலும் மனைவியை பிடிக்குமா பிடிக்காத? ரொம்ப பிடிக்குமா. குழந்தைகளை ரொம்ப ரொம்ப பிடிக்கணும். ஒரு தகப்பனுக்கு சின்ன குழந்தைங்க இல்ல மேம், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த குழந்தைகளை பார்க்காம இந்த 3 மந்த் எனக்கு இருந்த ஃபீலிங். 3 மாசம் ஆச்சு அவங்க மனைவி அவங்க போய் 3 மாசம் ஆகுது. இப்போ நடுப்புல கூட ஒரு 2 to 15 டேஸ்க்கு முன்னாடி கூட போய் பார்க்கலான்னு போனோம் குழந்தைய பார்க்கறதுக்கு. ஆனா அவங்க அலோட் பண்ணல. அந்த குழந்தைங்க பேச வந்துச்சு, டக்குன்னு உள்ள ஓடிச்சு. அப்பா அங்க நிக்காத போப்பான்னு சொல்லிச்சு பொண்ணு. சரின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். பையனை கேட்டேன் வரையாடா அப்படின்னா, வரம்பா அப்படின்னா. அவங்க அக்கா கூட இருந்தாங்க. அவங்க அக்கா கூட இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீலாம் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னா. சரி வாடா நான் கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டே கூப்பிட்டு வந்துட்டே இருந்தேன். இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டோவில் தான் கூட்டின்னு வந்தேன். குழந்தை தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டு வந்தேன்னா இது மாதிரி இஷ்யூ ஆயிருக்கும். அவங்க ஆட்டோலேயே அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டோலேயே கூட்டுன்னு கொஞ்சம் தூரம் வந்தேன்.
அதுக்குள்ளே எங்கள் ஒய்ஃப் பார்த்துட்டாங்க, நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு போகிறேன் நீங்கள். அப்புறம் நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி கேட்குறாங்க, நான் குழந்தைய விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரி ஓகே நீ விட்டுட்டு வந்துடு, இப்போ எதுவும் பண்ணிங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகும். அதனால் சொன்னால் குழந்தை ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் விட்டுட்டு நான் வந்துட்டேன். அன்றைக்கி நடந்த பிரச்சனை அதை கொண்டு உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? இப்போ எனக்கு குழந்தை என் ஒய்ஃப் எல்லாமே எனக்கு வேணும். ஆனால் அவங்க அக்கா ஃபுல் டைவர்ட், அவங்க அக்கா எதுலையுமே எனக்கு இதுமாரி வரக்கூடாது என் விஷயத்தில் எதுலையுமே. ஆனால் ஒன்றும் இது பிரச்சனை மேம், திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. உங்க அம்மா கூட இருந்தீங்கன்னா திருப்பி பிரச்சனை வராதா மேம்? அதையும் நான் பண்ணி பார்த்தோம் தனியாக. ஒரே பையன், நீங்க உங்க தாயாரை விட்டு பிரிய சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பொண்ணு வந்து உங்க மாமியார்னால தான் தன்னோட வாழ்க்கையை வீணா போனதா ஃபீல் பண்ணுது. இல்லை மேம், அப்படி சான்ஸே உங்க இல்லை. அம்மானால தான் எனக்கு தெரிஞ்சில்ல, ஒரு எங்க எப்படி பார்க்கணுமோ அவங்க நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சதுலேருந்து. அப்படி சொல்லி காட்டுவாங்களாம் செஞ்சுட்டு. அப்படியெல்லாம் இல்லை, இருக்கு சான்ஸே இல்லை மேம். அவ்வளோ சொல்லியும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் பிரச்சனை சரி பேஸ் பண்ண தான் பார்க்கணும். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அவங்க அசிங்கமாக பேசுவாங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி இடம் நானும் டபுள் மீனிங் பேசுவேன். ட்ரிங்க் பண்ண தோணுது ஆரம்பிச்சிடுவேன். அப்போ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விட மாட்டாங்க, திருப்பி காலையிலே கிளம்பிடுவாங்க. சந்தேகம் ஓவர். நான் என்ன பண்ணுறது மேம்? அவங்க சந்தேகப்படுறாங்க, நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. இல்லை மேம், அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் எந்த தப்பும் நான் பண்ணல. ஆனால் அவங்க வந்து நல்லா 3 நேரம் பண்ணி சமையல் பண்ணி நல்லபடியா சாப்பிட்டாங்களா? நாங்கள் சமையல் குழந்தைய கூட சாப்பிடாம அப்படி இருக்குமாமே? இல்லை மேம், உண்மையிலே வீடான சாப்பிடவே இல்லை. அங்க இருந்தப்போ அவ்வளோ வீக் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டதா சொல்றேன். இருக்க முடியாது. நான் கூப்பிட்டு பேசினேன் உங்க ஒய்ஃப் கிட்ட. ரொம்ப போய் மேம். அப்படியா? நான் இப்ப போய் டைவர்ஸ் கேட்டீங்களாமே? டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா எதை வச்சு கொடுக்குறேன்னா, அப்பயாவது வந்துருவாங்களோ பேச மாட்டாங்களோ. நான் சில விஷயங்கள நம்ம மாத்தி மாத்தி பேசியிருக்கேன். நீ இல்லைன்னு ஒன்று வச்சுப்பா அப்படி இப்படின்னு நான் எவ்வளோ கேட்டிருக்கேன். ஆனால் இதுவரை அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இவ்வளவு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ஃபுல்லாகவே அவங்க அக்கா தான். எதுக்கு தங்கச்சி வாடாம போட்டுன்னு நினைப்பாங்களா அவங்க அக்கா? ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்க அண்ணன் பைசா மாசம் மாசம் கொஞ்சம் அனுப்புறான் எங்க ஒய்ஃபுக்கு. ஆமா, அது வந்து இவங்க இது பண்ணி இவங்க ராஜ்யத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க. ஆனா டெலிவரினா கை விட்டுருவீங்க, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா கை அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க. இல்லையே மேம், முழுக்க அந்த 2வது அக்கா தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்கே. இந்த 40,000 அவங்க செலவு பண்ணாங்க மேம். அதான் மேட்ரே உங்களுக்கு. இவங்க பண்ணதே அது ஒரு நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு அது ஒண்ணுதான். மீதி எல்லாமே ஸ்கேன் எடுத்ததுலேருந்து எல்லா டீடைல்ஸுமே நான் செலவு பண்ணியிருக்கேன் மேம். எல்லாத்துக்குமே நான் சம்பாரிச்சு. அம்மா திருப்பி வந்து உங்க வீட்டுல இருந்தா உங்க அம்மா கூட திருப்பி இருந்தா 2 பேருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்களா? பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால அவங்க தனியா பார்க்க விடலாம்னு தான் பிளான் பண்ணி பக்கத்துல வச்சு இவங்களை தனியா வச்சுட்டா பெட்டரா இருக்குமா அப்படின்னு பண்ணிடணும் மேம். அப்போ கூட சந்தேகம் தானே மேம். இதுக்கெல்லாம் எங்க அம்மா தான் மெயின் மேல். அவங்களை கூப்பிட்டு விசாரிங்க, அவங்க டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அப்படியா? கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வந்து ஒய்ஃபோட வாடணும் நினைக்கிறாங்களா இல்ல வேற கல்யாணம் பண்ணிரலாம் உங்களுக்கு நினைக்கிறாங்களா? அப்படி சொல்லுவாங்களாமே உங்க அம்மா? இல்ல மேம், அவனுக்கு 1000 பொண்ணு கிடைக்கும் நான் கல்யாணம் பண்ணிடுவேன். இல்ல மேம், அப்படி ஒரு ஐடியா எனக்கு இல்ல. அந்த குழந்தைங்களோட லாஸ்ட் வரையும் நான் இருக்கேன், நான் ரெடி இதே மாதிரி இருக்கேன். எனக்கு அந்த குழந்தைங்க இருக்கிற இடம் நல்ல இடமா இருந்துச்சுன்னா நான் இது வரையும் அதை ட்ரீட் பண்ணவே இல்லை. அந்த குழந்தைங்களுக்கோசம் நான் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வேண்டாம். அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கேன்சர் மாதிரியான வியாதி வந்து கொஞ்சம் உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இனிமே நீ எனக்கு சரிப்பட மாட்டேன்னு சொன்னீங்களாமே? இல்ல மேம், அதுவும் போய் மேம். எனக்கு இனிமே நீ வேண்டாம், போய் மேம். உனக்கு எனக்கு இனிமே ஒத்து வராது, நீ எனக்கு அழகான உன்னை விட அழகான பொண்ணா கல்யாணம் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னீங்களாமே? ப்ராமிஸா நான் இல்லை மேம், நான் சொல்லவே இல்லை. இவங்களா அவங்க அக்கா கொடுத்த ஐடியால இவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க மேம். இது மாதிரி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க அக்கா 2 பேரும் அந்த பொண்ணு ஹஸ்பண்டோட அது பார்த்து முடிவெடுக்கட்டும், அவளுக்கு என்ன தோணுதோ, அவளுக்கு நம்பிக்கை இருந்தா போய் தாராளமா வாழட்டும்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வர சொல்லுங்க. பேர் என்னம்மா உங்களுக்கு? மாரியம்மா. என்னம்மா உங்களுக்கும் மருமகளுக்கும் ஒரே பையன், ஹஸ்பண்ட் இல்லாம நீங்களே வளர்த்திருக்கீங்க அவ்வளவு ஆசையா. இப்ப அந்த மருமகளும் உங்களுக்கு மகதானே, அந்த குழந்தைகளை கூட நினைக்கலையம்மா. எல்லாம் திணி நான் இவங்க தவிர நான் சாப்பிடலம்மா, நான் வேலைக்கு போறேம்மா. சரி, நம்ம பொண்ணு இல்லையே அப்படின்ட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே நான் வருஷத்துல நான் செய்யறேன். ஏதோ இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்றேன். நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னா கூட 1 மாசம் இல்லைன்னா கூட 1 மாசம் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கும் போது நீ ஏண்டி இருக்கிற, நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குறடி பிள்ளைக்கு அசிங்கமா கேட்குறாம்மா என்ன. அதுன்னு ஒரு பொண்ணு தான் எனக்கு மனசு கேட்குமா? நான் அவளாண்ட போயிருக்க மாட்டேனா? எது அடிச்சாலும் வச்சாலும் நம்ம பிள்ளையாச்சே அப்படின்ட்டு நம்ம எங்கேயும் போகாத அளவுக்கு உக்காந்துங்கிறேன். அதனால வந்து ஏய் நீ ஏண்டி கல்யாணம் பண்ண, உன் பிள்ளை பக்கத்துல பத்துக்குத்தானடி சிங்கமா கேக்குறம்மா, சிங்கமா கேக்குறம்மா. ஒரு வீடா காலி பண்ணலாமா? அந்த துறப்பாகவும் 5 வீட்டுக்கு காலி பண்ணி வச்சு. ஏன் அந்த பொண்ணாலையா?
அந்த பொண்ணால இப்படி அசிங்கமா ஏன் நீங்க ஒரு 2 ரூம் உள்ள வீடு பார்க்கலாம்ல, ஏன் ஒரே ரூம் உள்ள வீடு பாக்குறீங்க? நான் அப்படி கூட வேணான்றேன். அவங்க மட்டும் அவங்க தனியா இருந்துக்கிட்டேன். இப்போ இவ்வளவு தொலைக்கு வந்த வெளியும் எனக்கும் தெரியாது, என் பிள்ளைக்கும் தெரியாது. சாமான் சட்டு ஒரு தொடப்ப காட்ட கூட வைக்காத அளவுக்கு பண்ணிட்டாமா. ஆள் இல்லாத நேரத்துல நான் வேலைக்கு என்ன பண்ணும்? எல்லாத்தையுமே சாமான் சட்டு எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு அக்கா பேசி கேட்டுங்க. அதில் ஒருத்திக்கிறா பாரு, அவ தான் இவ்வளவும் பண்ற வேலை. அவ கட்டணும் என்ன ஆச்சுன்னு தெரியாது. 2வது சிறை எடுத்துக்கின்னு தான் பொண்ணையும் அதே மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அது 2 பிள்ளைய பார்த்துன்னு அதுவும் வாழை வெட்டியா இங்கேயே வந்துடுச்சு. நீ அது மாதிரி இருக்கிற இடத்துக்கு நீ எப்படி இட்டுமா? அவன் அண்ணங்காரன் பேங்கனுக்கு ஹைதராபாத்தில் வேலை செய்கிறான். அவன் ஏதோ பணம் அனுப்புகிறான். இப்போ இவ இல்லைன்னு வச்சுக்கா, இவளுக்கு 10 பைசா கிடைக்காது. அப்படி தான் நான் மாறு இங்கே ஒரு கட்டி கிளம்பிச்சுமா. நான் வந்து செட்டிநாடு இட்டு போனாங்க, பைசா அதிகமாகும்னாங்க. நான் சொன்னேன் இங்கேயே பார்க்குறோம்மா, நம்ம பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ எழுதி கொடுத்து அப்புறம் நம்ம போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு 500 ரூபா அது அட்டை போட்டுன்னு நீ போய் செட்டிநாடு போய் பாருங்க, பைசா கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. இது எங்களை மீறி அந்த அட்டையை எடுத்துன்னு எங்களை மீறி அக்கா தங்கி பேசிக்கிட்டு அவங்க பிளானிங் தான் அவங்களே போயிட்டாங்கம்மா. சரி நானும் விட்டு பிள்ளைங்களை 5 மாதம் 6 மாதம் நானே காப்பாற்றினேன். அப்படியா? 5 நாள் குழந்தைல தூக்கின்னு வந்தோம்மா. அந்த பொண்ணை 2 மாசம் ஆச்சு, கண்ணிலே இருக்குதுமா. அது சரியாவே பார்க்க மாட்டீங்களாமே அந்த குழந்தைகளை? ஐயோ அங்க வந்து கேளுமா. நீங்க இவ்வளவு நாள் ஆச்சு, 3 மாசத்துல போய் பாத்தீங்களா உங்க பேரம்பேத்திய? நீதான் பார்க்க ஆம்படியானா போயிருக்கிறேன். அவ்வளவு கொள்ள கேள்வியை கேட்டாச்சுக்கிறியாமா? அப்ப நான் போன அந்த இடத்துல மரியாதைக்குதா? வீட்லயே இங்க அசிங்கமா கேக்குற. என் மனசு கேட்கலாம் போய் பார்க்கலாம்னு போனேன். அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் நான் கூட்டு போகணும். வேற என்ன பசங்க? நீங்க போயிட்டு அவங்க அக்கா ஹஸ்பண்டோட தப்பா பேசுனீங்களாமே? அவங்க அக்கா ஹஸ்பண்ட் தப்பா பேசணும்? அவங்க அக்கா ஹஸ்பண்டையும் உங்க ஒய்ஃபையும் வச்சு தப்பா பேசுனீங்களா? அந்த இடத்துலயா? நான் அதை பத்தி எதுவுமே பேசல மேம். சைலண்டா கிளம்பி வந்தேன்ட்டேன். ஆட்டோ வந்துச்சு, இன்னொரு ஆட்டோ பிடிச்சி நான் வந்தேனே இருந்துட்டேன். அது இவங்களா கதை கட்டிக்கிறாங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணுமா? எனக்கு என்ன வேணும்? அவங்க வந்து சந்தோஷமா குழந்தையோட இருக்கணும். நீங்க தான் பிரச்சனைன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. அதுதான் நான் தனியா போயிடுறேம்மா. நான் எங்கன்னா போய் வீட்டுல தங்கிக்கிறேன். நான் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வர்றது இல்லையா? அவங்களுக்குள்ள எதுவும் சண்டை போட்டுக்காங்க கொடுங்க. நான் என்னமா பண்றேன்? அப்படி கொடுக்கலன்னா கூட நான் ஹெல்ப் பண்றேம்மா. ரேஷன் வாங்கி போடுவேன். ஒரு நேரம் ஒரு நாள் எப்பவுமே ரேஷன் அரிசி தான் சாப்பிடுதான். ஒரு ரூம் உள்ள வீட்டுல தான் வச்சிருக்கீங்களா? இப்போ பாருமா, நான் வச்சுக்கிற 2 மாசமா என்ன அழகா மிளகா அரைச்சி வச்சுக்கிறேன். எல்லாமே நான் தான் செய்யறேன். இப்போ 7000 செலவு பண்ணி சாமி கும்பிட்டேன். அவ அக்கா காரி கேக்குறேன், நீ ஏன் பம்பு விடுக்கலாம் வச்சேன்? என் வீட்டு குழந்தை எடுத்து கும்பிடுறதுக்கு நீ என்ன சொல்றதுமா? நாங்க உடனே நாங்க வாங்கி செய்தோம். எதுக்கு? குலதெய்வத்தை மட்டும் எப்படி அடுத்தவங்க சொல்லுவாங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, நடுவுல உட்காரு. அடுத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்களே, நீங்க செய்யறவங்களா இருந்தா அடுத்தவங்க வந்து சொல்லுவாங்களா? உன் பேரன் பேத்து தான் நீ செய்யன்னு சொல்லுவாங்களா? சொல்லு. 4 பேர் சொல்ற அளவுக்கு நீங்க பண்ணீங்க. அதனாலதான் அந்த 4 பேர் கூட உங்களை வந்து சொன்னாங்க. சரி, மாமியார கண்டுபிடி பேசுவீங்களா? வாய் பயங்கரமா பேசுறீங்க. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐயோ என்னதான் எப்படி சம்பந்தமா இருக்கு? நைட் லேம்ப் ஆஃப் பண்ணாவே ஏன் ஆஃப் பண்ற? எப்படி கேட்பாங்க ஒரு மாமியார்? எப்படி அந்த 4 செவத்துக்குள்ள நான் ஒரு புள்ள கூட குடும்பம் நடத்தணும். அவர் வெளியில போயிட்டாருன்னா என்ன? நீங்க ஒரு 2 ரூம் உள்ள வீடு எப்படி பார்க்க முடியும்? நான் நான் இருக்க மாட்டேம்மா. சொல்லுங்க. இவங்களா கூட நான் சத்தியமா சொல்றேன், நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரே வாரத்துல கண்ணு முழிச்சு அப்படியே பாத்துட்டு இருக்கிறாங்க. இவரு என் கூட இருக்கணும்ன்றாரு. நான் என்ன பண்ண முடியும் அந்த நேரம்? வெளியே வந்து சொல்றாரு, மாடிப்படியில உட்காந்துட்டு கீழே இருக்கிறவரை கூப்பிட்டு, அவர் ஃப்ரெண்டு அவரும் குடிப்பாரு இவரும் குடிப்பாருங்க, கூப்பிட்டு சொல்றாரு, என் பொண்டாட்டி சரியில்லை சார். நான் சொன்னேன், இப்பெல்லாம் பேசாதீங்க, உள்ள வாங்க எழுந்துன்னு. முடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. தொண்டையை கரகரன்னு பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? 4 செவத்துக்குள்ள இருக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு பொம்பளை எத்தனை நாளைக்கு வாழும் சொல்லுங்க? என் மேல தப்பு இருந்தா செருப்பால அடிங்க மேடம். நானும் ஒரு பொண்ணு, 2 குழந்தைய பெத்துட்டேன். அவரே கேட்டிருக்கலாம். தெருவுல என்ன வந்து கேளுங்க. 9 பேரை நான் வச்சிட்டு இருக்கிறேன், 10 பேரை வச்சிட்டு இருக்கிறேன். என்ன பார்த்தா நீ பண்ணது, நீ பண்ணதுதான். நீ ஆரம்பிச்சிருச்ச, நீ தான் அம்மா கூட படுப்புன்னு சொன்ன. அப்ப அந்த நான் டென்ஷனா பேசுவேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அது நீ ரோட்ல கேட்ட, நான் நாளைக்கு வீட்டுக்குள்ள கேட்டேன். வயசான அம்மாவையும் கூட வீட்டுக்குள்ள கேட்டேன், நீ ரோட்ல கேட்ட. நீங்க சொல்ற அந்த தினசே வந்து அது மாதிரி தானே இருந்தது. நீங்க முதல்ல சொன்னதே அம்மாவும் பையனும் வெளியில போறாங்க, அம்மா பையனும் க்ளோஸா இருப்பாங்க, அம்மா உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. சரி, நீங்களாவது இன்னொரு ரூம் உள்ள விடு, இல்ல வெளியிலயாவது போயிருக்கலாம் இல்லைங்க? ஏன் வந்து காலைல நைட்டுக்கு 10 மணி 11 மணி தான் ஹோட்டலுக்கு போயிட்டு வருவேன் வேலை செய்துட்டு. நானும் அந்த 4 செவத்துக்குள்ள வாழணும்னு நினைக்கிறேன். நகைக்கு அலைஞ்சான்னாங்க. கடைசியில இப்போ என்ன நோயாளியே நீட்டாங்க. எனக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கை. எனக்கு என் குழந்தைங்க இருந்தா போதும் மேம்.
யார்கிட்ட இருக்கு குழந்தைங்க? என் குழந்தைங்க என் கூட இருக்கணும் மேடம். அவங்க குழந்தைங்களை கேட்டுதான் குழந்தைங்களை இருக்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேன். ஆனா அவங்க சரி கிடையாது. நான் குழந்தைங்களாம் விட மாட்டேன். அடுத்தவங்க விஷயத்துக்கு இவங்க போக கூடாது மேடம். நான் போவேன். ஏன் நான் இல்ல, நீ இருக்கிற இடம் அது மாதிரி. பார்க்கணும். நீ இருக்கிற இடத்தினால தான் இப்ப அந்த பிரச்சனை. நான் வர மாட்டேன். இல்லனா இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கீங்க. இவங்க இருக்கிற ஏரியாவே சரியில்லை முதல்ல. ஐயோ நான் சொல்றேன் கல்யாணம் மேடம். பண்ணி உள்டாப்பா அது வந்தது சரியா பேசும்போது இருந்துச்சு. இதான் இப்பதான் பிரச்சனை வருது. சரியில்லையா? இதான் பிரச்சனையே. அப்படிலாம் கிடையாதுங்க மேடம். இவ்வளவு உடம்பு முடியாத வச்சுக்கிட்டு 2 சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு அக்காக்களை நம்பி இந்த ஆபரேஷன் பண்ணி அவங்களெல்லாம் நம்பி நான் வரல மேடம். அவங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து பாரமா இருக்கும்? அவங்க கிட்ட இருந்ததுன்னா செத்துருப்பேன் மேடம். கண்டிப்பா என் உயிரே இல்ல. இன்னும் ஒரு 10 நாள் சாப்பிடலன்னா செத்துக்காரு. ஐயோ இதுதான் இது பண்ற வேலை தான் விழுவும். காரணமே இதுதான். நீ சரியில்லை. உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. பொண்ணை காப்பாத்தி விட்டு ஒண்ணு இட்டுன்னு போயிட்டேன் மருமகள். என்ன நீ செலவு பண்ணி தான் ஆச்சுங்க. என்ன செலவு பண்ணி? நீங்க தான் செலவு பண்ணீங்க. நீங்க தான் செலவு பண்ணீங்க. அப்ப செலவு பண்ணாத மருமகள் உனக்கு என்னத்துக்கு? அது உயிர் போயிட்டு தான் அந்த 2 குழந்தை நீ காப்பாத்தி இருப்பியா? ஏன் காப்பாத்த முடியாது? ஏன் காப்பாத்த முடியாது? இப்ப பாத்துங்க அப்ப அந்த பொம்பளை நீங்க தான் இட்டு போனீங்க. நான் வாழ விட்டு இல்லையா? நீங்க தான் இட்டு போனீங்க. செலவு பண்ணி இவங்க தான் செலவு பண்ணி. ஆமா. இல்ல ஒரு நிமிஷம் அம்மா, ஒரு நிமிஷம். அவங்க வந்து கூட்டிட்டு போனா அவங்களுக்கு இல்ல பர்டன். அவங்க ஏன் வந்து கூட்டிட்டு போறாங்க? அப்பத்துல இருந்து கேக்குறேன். அவங்க கூட்டிட்டு போறதுனால அவங்க சின்ன குழந்தையோட ஒரு நோயாளி பெண்ணை கூட வச்சுட்டு இருக்கிறது அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. அது என்ன வரப்போகுது அதுக்கு? இருக்குது. சந்தோஷம் இருக்குது. அதனால தான் கூட்டிட்டு எழுதி வச்சிருக்கேன். இருங்க மாமா, இருங்க. பணம் வருது. பணம் வருது. எவ்வளவு வருது? அது எவ்வளவு வருது நமக்கு என்ன எத்தனை தெரியுமா? நாள் வந்திருக்கு கேளுங்க மேடம். இது வரைக்கும் ஒருத்தர் பேசுங்க. இவ்வளவு நாள் சம்பளம் வாங்கிருக்காரு. ஒரு பொண்டாட்டி கிட்ட இவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு தெரியாது. அது சொல்லணும். நான் சொல்ல அவசியம் இல்ல. அப்ப பாரு. என் கையில இருந்தா பண்ண முடியும். ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷமா. எனக்கு தேவையே கிடையாது. போ இட்டு போ. இத சொல்றதுக்கு தானே இங்க வந்தேன். இத சொல்றதுக்கு தானே இங்க வந்தேன். தேவையில்லாத விஷயம். நாங்க ரெண்டு பேரும் பேசுறோம். இங்க வந்தேன். நீ எது தேவையில்லாம பேசுறீங்க? நீ தேவையில்லாம பேசுறீங்க. நாங்க பார்த்தேன்டா கஷ்டப்பட்டு. நான் கஷ்டப்பட்டு அம்மா சரி இருங்க. அம்மா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். நீ கொடுத்தீங்களா? உங்க தங்கச்சி வேண்டாங்குது. அவரு என் மனைவியும் குழந்தைகளும் வேணுங்கிறாரு. எதுவுமே அது அவங்க சொல்ல இஷ்டங்க. எங்களுக்கு தேவையில்லை. என்னம்மா சொல்றீங்க? நாங்க சம்பாதிச்சு நாங்க காப்பாத்தி கொடுத்துக்கோம். சரி, பரவாயில்ல. இப்ப தங்கச்சி வாழ்க்கைக்காக அமைதியா இருங்க. பரவாயில்ல. உங்க நம்மளுடைய ஆத்திரத்தை விட தங்க கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முக்கியம். இவ்வளவு நேரம் நான் கம்முனு இருக்கேன். ஆமா, அமைதியா இருங்க. நான் என்னைக்கு அவன் அடிச்சிருக்கேன். என்னைக்கு என்ன பண்ணீங்க? அடிச்சிருக்கியா? அவங்க கழுத்தை புடிச்சு ஐயோ, வீட்டுல போய் கழுத்தை போட்டு அப்படி பச்சையா கேட்டு வந்தா என்ன ரோட்ல சொல்றாங்க. நீ எல்லாம் அசிங்கம் பண்ண பொண்ணு போ. நீ பண்ண பிளான் எவ்வளவு பிளானிங் பண்ணிருக்க உன் பொண்ணு? எத்தனை வீடு மாத்திருக்கீங்க? எது சரிம்மா, சரிம்மா, ஒரு நிமிஷம். சின்னதான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருந்தா 2 பக்கமே உங்களுக்கு முடியவே முடியாது. இப்பவும் அவர் வந்து என் மனைவியும் குழந்தைகளும் வந்தா நான் ஏத்துக்கிறேங்கிறாரு. முடியாது மேடம். அவர் டைவர்ஸ் கேட்டு தான் வந்தாரு. இப்ப கூட நான் வேண்டாம் சொன்னா அவர் இன்னொரு பொண்ணை கட்டிக்க ரெடியா இருக்கிறாரு. இப்ப நம்ம கிட்ட வந்தது யாரு? அவர் தானே. என் மனைவி வேணும், எங்க சேர்த்து வைங்கன்னு சொல்லி வந்தது அவர் தானே. நீங்க வரலையே என் ஹஸ்பண்ட் வேணும்னு. மேடம் எனக்கு வேண்டாம் தான் நான் இப்பவும் சொல்றேன். சரி, அவர் வேணும் தானே வந்தாரு. இல்ல வேண்டாம் அவருக்கு லாபம் சொல்றீங்களே. இல்ல மேடம். 4 செவத்துக்குள்ள அவர் என்கிட்ட பேசுற வார்த்தை அதுதான். உன்னால எனக்கு வந்து சந்தோஷம். ரொம்ப பேசிட்டீங்க போல இருக்கு. அது அப்படியே நொந்து, அது உடம்பு சரியில்லாத பொண்ணு. இல்ல மேம், அவங்க இப்ப பேசுறாங்க. இவங்க காரணமே இவங்க தான். ஓகேங்களா? நான் ஏதோ அதை விடுங்க. உங்க மனைவிக்கும் எனக்கு தெரியும் மேம். பாக்கலாம். இவ்வளவு ப்ராப்ளம் சரி, நடந்துருக்கு. ஒரு உங்களுக்கு அவங்க அக்கா தெரியும். அந்த பொண்ணுக்கு உங்க அம்மா சார் பிடிக்கல. இதுக்கு அதுக்காக உறவுகளை விட்டு முடியாது. நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு பாப்போம். உடம்பு சரியில்லாத பொண்ணு ஆதரவா இருக்க வேண்டிய நேரத்துல அது வந்து இது இருக்குதுமா. ரொம்ப கத்தி பேச முடியாதுமா. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்ப ஆஸ்பத்திரிக்கு நாங்க நாளைக்கு இட்டுனுங்களா? நீங்க தான் கேளுறீங்க. நாளைக்கு நாங்க இட்டுக்கணும். அம்மா கமெண்ட்ருங்க. ஏன்னா என் தங்கச்சி மேல அக்கறை இருக்கு. நான் போன் பண்ணி சரிக்கிறேன். நீ என்ன போன் பண்ணி அஜெண்டா பண்றவங்க எல்லாம் என்கிட்ட பேச தகுதி கிடையாது. நான் ஒருத்தன் கூட பட்டம், ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ பேச தப்பு. பேசாம இருமா, பேசாம இருங்க. பேசுறாங்க. மரியாதை கொடுத்தா மரியாதை இதுலயே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி பேசுறாங்க? இப்ப மரியாதையே கிடையாது. கை வைக்கிற மாதிரி வச்சிடாத. வச்சு பாரு. வச்சு பேசுற நீ ஓகேமா இருக்கறியா? இருங்களேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க comment இருமா. ஒரு மிளகா தூள் இதெல்லாம் தெரியுமா உனக்கு? நீ வச்ச ஆப்புக்கு நான் இல்ல வெளிக்கடா. இப்போ கேஸ் இருக்கு. எனக்கு கேஸ் இருக்கு. நான் புக் பண்ணி நடந்துச்சு. அதோட ப்ராப்ளம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா?
எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வாங்கி தெரியுமா? வச்சு நீங்க வந்து ஸ்டில் காட்டுறியா இல்ல, எனக்கு நான் வாங்கி வச்சு ஸ்டில் காட்டுறியா ஆமா, முன்னாடியே சீல் இருக்கணும். காட்டுறாங்க இவங்க. தெரியுமா? என்ன சால்வ் போறீங்க? பேசாம இருங்கம்மா, பேசாம இருங்க. முடிஞ்சா நல்லது பண்ணுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா, அவர் வேணும்னு கேக்குறாருமா, உங்களுக்கு என்ன தோணுதுமா? எனக்கு இதுக்கு மேல்பட்டு அவர் கூட நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு இஷ்டம் தெரியல மேடம். வேண்டாம் மேடம், எனக்கு என் குழந்தைங்க மட்டும் இருந்தா போதும். என்னால பேச முடியல மேடம். வேற எந்த மேட்டர் சொன்னாலும் போங்க இல்லமான்னு அட்வைஸ் பண்ணி போக சொல்லி கேட்கலாம். வெரி பர்சனல் மேட்டர் பேசுறப்ப நாங்க நம்ம யாருமே பேச முடியாது. இவங்களே செட் பண்ணுது மேம். நான் எங்க அக்கா கிட்ட கூட இது நாள் வரைக்கும் சொல்லல மேடம். இதெல்லாம் எங்களை விட்டுடுங்க, நாங்க வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். எங்களுக்கு தேவையில்லாத கதை. பாவமா இருக்கு அந்த பொண்ணை பார்த்தா. அது அதனுடைய பாவத்தை யாருமே நினைக்காம உங்க வீரா பேரு பெருசா நினைச்சா எப்படி? கூட்டிட்டு போனாரு, இத சொல்லியே நான் பண்ணுவாரு மேடம். நீயே தானே வந்த, நீயே சரி, இப்ப என்ன கையெழுத்து போட்டு கொடுக்குறேங்கிறீங்களா? கண்டிப்பா மேடம். இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேடம், பண்ணிக்கிட்டேன். அவருக்கு தேவை நல்ல வாழ்க்கை வேணுமா, நல்ல அழகான மனைவி வேணும்ன்றாரு அவர் முதல்ல. நீங்க உங்களுக்கு என்ன அழகு வீட்டாண்ட குறைவு? வந்து அததான் சொல்றாரு. உங்களுக்கு என்ன அழகு குறைவு? நான் நோயோட இருக்கேன், நான் நோயோட சரி, இருக்கேன். அப்ப கையெழுத்து போட்டு கொடுத்துறீங்களா? கண்டிப்பா தம்பி, என்னங்க? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பாவம், ரெண்டு பேரும் குழந்தைகளை நான் கொடுக்க மாட்டேன். நீ என்ன கொடுக்க தேவையில்ல, போறேன். நீ குழந்தைங்கள போயிட்டா போ. பாருங்க மேடம், அப்படியெல்லாம் கூப்பிட முடியாதுமா, உட்காருங்கம்மா. அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு எடுத்துட்டுலாம் போக முடியாதுமா. அன்னைக்கு நினைச்சதுன்னா அன்னைக்கு ஆனா அநியாயமா வாழ்ற பொண்ணு உங்க ரெண்டு பேருமே கெடுத்துட்டாங்கன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. மேடம் கண்டிப்பா அவங்க மேல எந்த தப்பும் நீங்க கிடையாது. இப்படி சொல்றதுனால எங்களுக்கு கோவம் வந்து நாங்க ஏந்து போறோம். தெரியுதா? எங்களுக்கு என்ன வந்ததுன்னு நாங்க கிடக்குறோம். இன்னைக்கு கூட இவங்களால எங்களுக்கு எவ்வளவு வேலை தெரியுமா எங்களுக்கு நஷ்டம். நான் கேட்கறேன். எங்க வீட்டுக்கார வேலையை விட்டுட்டு வந்து ரெண்டு உட்கார்ந்து வேண்டான்ட்டு இல்ல, சரி கிளம்புமா, கிளம்பு, அக்கா கூட கிளம்புங்க. லதா, உடம்பு பாத்துக்க, அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது, கிளம்புங்க. கண்டிப்பா சொல்றேன். என் ரெண்டு அதுதான் குழந்தைகளை வாழணும்னு சொல்றாருல்ல, இல்ல குழந்தைய ஒண்ணு எடுத்துக்கிறேங்கிற கேக்குறாருல, குழந்தைகளை நான் பாத்துக்கிறேங்கிறாருல, எல்லாமே உங்க சைடே பேச முடியுமா? ஒன்னா இருக்கும் போதே நீ சரியா பாத்துக்கலையே அந்த குழந்தைய. நல்ல விஷயம் பண்ணிரு. சரி கிளம்புங்க. சரி, இப்ப இப்ப என்ன கூட பண்ண? நான் அவங்க கூட வரேங்க. ஆனா நீ பின்னாடி என்ன மாத்தி வந்து மாத்தி ஒரே மாதிரி ரெண்டு நல்ல வாட்டி ஸ்டேஷனுக்கு போகும்போது என்ன வேண்டான்ட்டீங்கல்ல, கிளம்புங்க. அப்புறம் என்ன பண்றது, நானே என்ன பேச எனக்கே கஷ்டமா இருக்கு. எவ்வளவு ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இனிமே எனக்கு என்னத்துக்குன்னு கேக்குறாரு. அப்ப இது வரைக்கும் வந்தவர் இவருதான். இப்ப நாளைக்கு அதை வச்சு பிரச்சனை என்ன பண்ண மாட்டாருன்னு என்ன மேடம் நிச்சயம் சொல்லுங்க. உங்களுக்கு ஹஸ்பண்டோட இருக்கணும்னு இருக்கு, அதே சமயம் அக்கா தங்கச்சி விட்டு கொடுக்கவும் மனசு இல்ல. போனா மறுபடியும் பிரச்சனை வந்துருமோன்னு பயம் இருக்கு. ஆனா போனுமே வாழ்க்கை போயிருதேன்னு தெரியுது. போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்கம்மா. என் இல்ல, குழந்தை என்னோட அட்வைஸ் கேப்பீங்களா? ஒரு 8 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க, பெண் குழந்தை இவ்வளவு பெருசா ஆனதுக்கு அப்புறம் 7 வயசு ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய சுக துக்கங்களை விட அந்த புருஷன் நம்ம அந்த குழந்தைகளுக்காக வாழ வேண்டியது முக்கியம். உங்களுக்கு அவர் நான் அதை சொல்றேன். எதிர்பார்க்கல மேடம். அவர் அதை எதிர்பார்க்கல, குழந்தைங்களை அவர் எதிர்பார்க்கல. உனக்கு நோய் இது மேல்பட்டு நீ என் கூட இது மாதிரி சந்தோஷமா இல்ல இருக்க மேம். சொல்லலையே இல்ல அவரு. மேம். அவரு நாலு சொன்னாரா செவத்து- வாயில? 4 செவத்துக்குள்ள சொல்லிருக்காரு மேடம். அததான் நான் இப்ப இப்ப சொல்லலையே, இப்ப வாழ்ந்தானே கூப்பிடுறாரு, வந்தா சந்தோஷமா அந்த தனியா வைக்கிறேங்கிறாரு. அந்த டார்ச்சர் உள்ளுக்கு இருக்கு. அது வர இல்லாம அவங்க கூட இருக்கும் போதே நான் அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்ன்ற இல்ல எப்படி மேடம்? இல்ல மேம், இந்த அப்படியே அவங்க அப்படி நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு டைம் கொடுத்துருங்க. 1 இயர் நல்லா டிசைட் பண்ணிட்டோம். இந்த கன்ஃபியூஷன்ல வந்து திருப்பி அந்த பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பழையபடி அந்த பிரச்சனை திருப்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. லதா, 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, நீங்க நினைச்சபடி தனியா போய் தனி கொடுத்துரும் பண்ணலாம் அவரோட. இல்லையா, அக்காக்களுடைய அண்ணனுடைய ஆதரவுல போய் அங்கேயே இருந்துகிட்டு நீங்க உங்க குழந்தைகளை பாத்துக்கிட்டு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு நீங்க இருக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு முன்னாடி. சரிங்க மேடம், எனக்கு வேண்டாம். சரி, நீ குழந்தைங்கள ஆனா என் போயிட்டு வா. குழந்தைகளை நான் விட்டு தர மாட்டேன். அது பார்க்கலாம். கையெழுத்தும் போட மாட்டேன். நீ கையை தட்டல, நீ குழந்தைய போயிட்டு வா. எனக்கு என் குழந்தைங்க வேணும். வேலுவும் லதாவும் இனிமே போறதுன்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். அவங்க குழந்தை பிரச்சனையோ இல்ல நஷ்ட ஈடோ கோர்ட்ல தான் முடிவு பண்ண முடியும். நம்மளோட சஜஷன், கொஞ்ச நாளைக்கு வேலு பொறுமையா இருந்தாருன்னா, பொறுமையா அவர்னால இருக்க முடிஞ்சதுன்னா, கொஞ்ச காலத்துல ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள ஒய்ஃபு குழந்தைகளும் அவர்கிட்ட திரும்பி வந்துருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது மாதிரி சீக்கிரமா நடக்கணும்னு நாங்க பிரார்த்தனை பண்றோம். நேயர்களை மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதே